கத்திரிக்காய் துவையல் செய்ய போகிறேன். அது கடுகு, உளுந்து, வறுபருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு. இது பெரிய பூண்டு, மலை பூண்டு. கொஞ்சம் காடு நல்லா இருக்கும், நிறையா இருக்கும், அதனால கம்மியாக தான் எடுத்துருக்கேன் பூண்டு. நீங்கள் நார்மல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. புளி பேருக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். குட்டி நெல்லிக்காய் சைஸ்ன்னு சொல்லலாம், குட்டி நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து ரவுண்டாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன், இல்லைன்னா கரிசல் எடுத்துக்குவோம். எப்பவுமே கத்திரிக்காய் வந்து கரிசல் எடுத்துக்கும். எப்பவுமே கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு எடுங்க. மெயினாக அரிசி தண்ணியில் ஊற போடும்போது கரிசல் ரொம்ப கம்மியாயிடும், கத்திரிக்காயில் இருக்க கரிசல். நான் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆயில் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எண்ணெய், கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணால் இந்த ஃபுட்டுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கடுகில் தான் மெயினாக சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷுக்கு கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வடைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வறுவல் பண்ணணும். கடுகு, பூண்டு, வரமிளகா எல்லாமே. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இப்போ கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து வடித்து ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் எண்ணெயிலே வறுபடணும், வணங்கி வெந்துடணும். நல்லா வெந்து சுருங்கி வரும். இப்போ நான் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நாங்கள் உப்பு கம்மியாக எடுத்துக்குவோம். நீங்கள் வேணால் என்ன எச்சா எடுத்துக்கோங்க கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சிட்டிகை மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எடுத்த அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து போட்டுக்கிறேன். போட்டு இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.